வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியரா மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் மந்தோட பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே சமச்சீர் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதலாவதா, the Dosti coastal exercise does not involve which one of the following countries? கீழ்கண்டவற்றுள் தோஸ்தி கடலோர காவற்படை பயிற்சியில் ஈடுபடாத நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி மால்டீவ்ஸ், சி பங்களாதேஷ், டி ஸ்ரீலங்கா. இந்த 4 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க தோஸ்தி அப்படிங்கிற ஒரு கோஸ்டல் எக்ஸசைஸ். ஸோ கோஸ்டல் எக்ஸசைஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கீழே தான் வரும். நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லையும் பார்த்துக்கிட்டே வரும். சில மிலிட்ரி எக்ஸசைஸ் 15 வருஷம் 16 வருஷம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த தோஸ்தி கோஸ்டல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு கோஸ்டல் எக்ஸசைஸ், சரிங்களா? கடலோர காவற்படை பயிற்சி. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அந்த கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரிஸும் அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து சொல்லி கொடுத்துப்பாங்க. மிலிட்ரி ட்ரைனிங் சொல்லி கொடுத்துப்பாங்க. ஒரு ஒரு இது மாதிரி அதாவது இப்போ ஒரு காலேஜும் இன்னொரு காலேஜும் ஒரு இன்டர் கல்ச்சரல் காலேஜ் மாதிரி, சரிங்களா? இவங்களோட டேலண்ட்லாம் அவங்களுக்கு சொல்றது, அவங்களோட டேலண்ட் அந்த மாதிரி இது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் தான், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 கண்ட்ரி இன்வால்வ் ஆயிருக்கு, சரிங்களா? இந்த தோஸ்தி கோஸ்டல் எக்ஸசைஸ்ல வந்து மொத்தம் வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ், 3 ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த 3 கண்ட்ரிஸ் இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அதுல எந்த கண்ட்ரி இல்லையோ அந்த கண்ட்ரி வந்து நம்ம கரெக்டான ஆன்சரா வந்து சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன கண்ட்ரி இருக்கு அப்படின்னா வந்து இதுல ஆக்சுவலா வந்து நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் சி தான், பங்களாதேஷ் தான் ஆன்சர். ஸோ இது பங்களாதேஷ் இல்ல. தோஸ்தியில வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா இந்தியா, மால்டீவ்ஸ் பிளஸ் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு 3 கண்ட்ரிஸ் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த தோஸ்தி கோஸ்டல் எக்ஸசைஸ். இந்தியா, மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா எல்லாமே நம்மளோட ஒரு நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். அதுல வந்து இல்லாத கண்ட்ரி தோஸ்தி கோஸ்டல் எக்ஸசைஸ்ல இல்லாதது வந்து பங்களாதேஷ். மொத்தமே 3 கண்ட்ரிஸ் தான். இந்த 3 கண்ட்ரிஸ் தான். ஸோ இது வந்து 15th எடிஷன் அப்படின்னா வந்து 15ஆவதா நடக்குது. வருஷம் நடக்குதா, 2 வருஷத்துக்கு நடக்குதா, அந்த இது செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரைலேட்ரல்னா 3 கண்ட்ரி, பைலேட்ரல்னா 2 கண்ட்ரி. இதே 3க்கு மேல அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்டிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிலேட்ரல். இந்தியா, மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா எங்க நடக்குது அப்படின்னா இந்த வருஷம் இந்த கோஸ்டல் எக்ஸசைஸ் வந்து மால்டீவ்ஸ்ல நடக்குது. வருஷம் இந்த 3 கண்ட்ரில ஏதோ ஒரு இடத்துல வந்து வருஷம் நடக்கும். ஸோ அடுத்ததா, which state has the highest number of international airports in India? தற்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான விமான நிலையங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், பி கேரளா, சி தமிழ்நாடு, டி உத்தரப்பிரதேஷ். இது ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க ஓப்பன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு இல்லையா? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உத்தரப்பிரதேஷ்ல புதுசா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ மொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, சரிங்களா? அதுல எந்த ஸ்டேட்ல நிறைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா இப்போ மதுரை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக், கோயம்புத்தூரும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக், சென்னையில போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து விச் ஸ்டேட் ஹஸ் நவ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், தமிழ்நாடு, பி கேரளா, உத்தரப்பிரதேஷ். இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் இல்ல, யூபி இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டாப் 2 பொசிஷன்ல இருக்குது தமிழ்நாடும் கேரளாவும். தமிழ்நாடும் கேரளாவும் தான் அதிகமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. இதுல கரெக்டான ஆன்சர் வந்து தமிழ்நாடு, சரிங்களா? தமிழ்நாட்டுல வந்து 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேரளால வந்து 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பங்களாதேஷ், சாரி ஆப்ஷன் சி தமிழ்நாடு. Which will be the first state to create cyber tehsil in India? அதாவது இந்தியாவில் இணைய தாலுகாவினை உருவாக்க உள்ள முதல் மாநிலம் எது? ஒரு இணைய தாலுகா சைபர் டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு தனி தாலுகா வந்து உருவாக்க போறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த சைபர் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை வந்து மானிட்டர் பண்றதுக்காக தான். இந்தியாவில் இணைய தாலுகாவினை உருவாக்க உள்ள முதல் மாநிலம் எது? இணைய தாலுகா அப்படிங்கும்போது அந்த தாலுகால வந்து இந்த சைபர் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக அதுக்குன்னே ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு தாலுகாவை ஓபன் பண்ணி சைபர் ரிலேட்டடான விஷயங்கள், எஜுகேஷன் ஆகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், அது ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த சைபர் தஹ்சில். ஸோ இந்தியாவிலே எந்த ஸ்டேட்ல முதலா இந்த சைபர் தஹ்சில் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க? ஆப்ஷன் ஏ கேரளா,
பி தமிழ்நாடு, சி ஆந்திர பிரதேஷ், டி மத்திய பிரதேஷ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் will be the first state to create ஒரு சைபர் தஹ்சில் அப்படிங்கிற ஒரு தாலுக்காவை தனியாக கிரியேட் பண்றது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். In a first in the northeast region, which state government has signed an agreement with the World Food Program? உலக உணவு திட்டத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள முதல் வடகிழக்கு மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம், பி மணிப்பூர், சி திரிபுரா, டி மேகாலயா. ஸோ இதனால வந்து கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா, இது இருக்கிறது எல்லாமே ஒரு நார்த் ஈஸ்ட். மொத்தம் 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து ஸ்டேட்ஸ். 7 சிஸ்டர்ஸ் பிளஸ் அஸ்ஸாம், சாரி பிளஸ் சிக்கிம். சிக்கிம் பார்த்தீங்கன்னா இந்த 7 சிஸ்டர்ஸ்ல வராது. 7 சிஸ்டர்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இதுல வந்து முத இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், உலக உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பாடி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ரோம், இட்டாலியில இருக்கு. ஸோ இது கூட வந்து முத வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேட்? அதுவும் நார்த் ஈஸ்டர்ல என்ன ஸ்டேட்? மற்ற ஸ்டேட் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சென்னை கூட வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஃபுட்டை வந்து இந்த ஃபுட் ரிலேட்டடான ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. இதுல வந்து ஷில்லாங் அந்த சிட்டி தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து டி மேகாலயா. ஸோ மெகாலயா தான் வந்து ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜன் டு சைன் அண்ட் அக்ரிமெண்ட் வித் குளோபல் ஃபுட் ப்ரோக்ராம். அதே மாதிரி இது எது சிந்தசிஸ் பண்ணுது, எதுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மொத்தம் 15 கோல் இருக்கு. இதுல வந்து கோல் நம்பர் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்டிஜில வந்து சில இம்பார்ட்டன்டான கோல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் நம்பர் 1, 2, 3, அதை 1ல 5 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16, 17 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சில நம்பர்ஸ் நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். ஒன்று வந்து பாவர்ட்டி வந்து சொல்லும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோல் நம்பர் 2ல வந்து ஹங்கரை பத்தி சொல்றது, ஜீரோ ஹங்கரை பத்தி, எஜுகேஷனை பத்தி ஒன்று சொல்லும். அந்த மாதிரி ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் 17 கோல்ஸ் ஒன்னொன்னும் ஒரு இது பத்தி குறிக்கும். அந்த 17 கோலும் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். இதுல எந்த கோலை வந்து அவங்க சிந்தசைஸ் பண்றாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் நம்பர் 2 ஜீரோ ஹங்கர். எல்லா மக்களுக்கும், அதாவது ஜீரோ ஹங்கர், பசி வந்து யாருமே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில ஷில்லாங் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. Which states tops as the poorest state in India in the Niti Aayog's first multi-dimensional poverty index report? ஒரு 4 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. பீகார், ஜார்க்கண்ட், யூபி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட்ல வந்து விச் ஸ்டேட் டாப்ஸ் as the poorest state of India in the Niti Aayog's first multi-dimensional poverty index? நம்ம வந்து ரீசெண்டாக வந்து நித்தி ஆயோக் வந்து இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதுவும் சரிங்களா. இதோட மல்டி டைமென்ஷன் அப்படின்னா இது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. வெறும் அந்த ஃபுட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் லிட்ரஸி இல்லை, எஜுகேஷன் இல்லைனாலும் அவங்க வந்து பாவர்ட்டினால வந்து இதெல்லாம் கூட அவங்களுக்கு பாதிக்கப்படுது. அப்படிங்கும்போது மல்டி டைமென்ஷனலா சரிங்களா நிறைய டைமென்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் வச்சு ரேட் பண்ற ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா நித்தி ஆயோக். இது வந்து பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பாடி தான் வந்து நித்தி ஆயோக். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டு கான்ஸ்டிடியூஷன்லயும் இது வந்து குறிப்பிட்ட எந்த விதமான ஆக்ட்லயும் கொடுக்கல. இது வந்து நெய்தர் கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இதுல வந்து விச் ஸ்டேட் ஆப்ஷன்ஸ் பூரஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பூரஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பீகார் தான் வந்து பூரஸ்ட் ஸ்டேட். ஸோ பீகார், ஜார்க்கண்ட், யூபி இதான் வந்து டாப் 3 புவரஸ்ட் ஸ்டேட்டா வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா the Omicron variant was first detected at. ஓமைக்ரான் திரிபு முதலில் எங்கு கண்டறியப்பட்டது? ஓமைக்ரான் வேரியன்ட் இது எது குறிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இது வந்து இந்த கொரோனா வைரஸோட ஒரு அனதர் வேரியன்ட் தான் சரிங்களா. இன்னொரு வேரியன்ட் அது வந்து மியூச்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அதோட தன்மை பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ செகண்ட் வேவ்ல வந்த கொரோனா வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு வேரியன்ட். ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்ததுக்கும் செகண்ட் வேவ்ல வந்ததுக்கும் வேற ஒரு வேரியன்ட். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ட் மாறி இருக்கு. ஸோ அதனால தான் அதுக்கு டெல்டா, ஆல்ஃபா, பீட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் கூட வைத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ திரிந்து உருவான அந்த கொரோனா வைரஸோட பெயர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஓமைக்ரான் வேரியன்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எங்க டிடெக்டட் ஆச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரேசில், பி இஸ்ரேல், சி சவுத் ஆப்பிரிக்கா, டி ஜப்பான். ஸோ இது 4 இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால தான் இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்ட் ஆச்சு. சவுத் ஆப்பிரிக்காவோட நெய்பரிங் கண்ட்ரியான போஸ்ட்வானா இதுல வந்து உடனே அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே டிடெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பல்வேறு இடத்துல வந்து டிடெக்ட் ஆச்சு. ஈவன் இந்தியாவில கூட வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்த அந்த வேரியன்ட் ஓமைக்ரான் வேரியன்ட் இந்தியாவில கூட கிட்டத்தட்ட 30-32 கேசஸ் வந்து தற்போது காணப்படுது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சவுத் ஆப்பிரிக்கா.
ஃபர்ஸ்ட் நோன் அண்ட் கன்ஃபார்ம்டு ஒமைக்ரான் கேசஸ் எங்க அப்படின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் அதோட நெய்பரிங் இன்னொரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான போஸ்ட்வானா. The Cherry Blossom Festival 2021 was recently celebrated at. ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் 8ல வந்து இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்தியன் கல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அதில் இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான திருவிழா, ஏதாவது முக்கியமான திருவிழா வைத்து நடக்காம போச்சா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நாகாலாந்துல வந்து எப்பவுமே ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வருஷம் வருஷம் நடக்கும். ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இந்த ஹார்ன்பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பறவையோட பேர். இன்ஃபேக்ட் இதுதான் வந்து நாகாலாந்தோட ஸ்டேட் பேர்ட் கூட, மாநில பறவை கூட ஹார்ன்பில். ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னா ரீசெண்டாக வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நாகாலாந்துல வந்து இந்த ஆஸ்பா அப்படிங்கிற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க நடந்த துப்பாக்கி சூழல்ல வந்து ஒரு 12 இன்னசென்ட் சிவிலியன்ஸை வந்து கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அதனால அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா நாங்க இந்த வருஷம் வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் கொண்டாட மாட்டோம், அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில. ஸோ இது வந்து இந்த வருஷம் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்ச்சர் பார்ட்ல. அதே மாதிரி செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் 2021 was recently celebrated at. 2021ஆம் ஆண்டு செர்ரி பூக்கள் மலர்த்தல் திருவிழா சமீபத்தில் எங்கு கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ மணிப்பூர், பி நாகாலாந்து, சி மேகாலயா, டி மிசோரம். இது ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். எந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல கொண்டாடிருக்காங்க அப்படின்னா இது வந்து மெகாலயால வந்து கொண்டாடி இருக்காங்க. சரிங்களா? மெகாலயால தான் வந்து ரீசெண்டா செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறது வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்ல கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சாலே போதுமானது. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து, செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் மெகாலயா. Which state is set to launch the street project for tourism development? சுற்றுலா மேம்பாட்டிற்காக ஸ்ட்ரீட் என்ற திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இந்த ஸ்கீம்ஸ் சம்பந்தமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிருக்கு அப்படின்னு தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி வந்து ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் டி வந்து கோவா. ஸோ இந்த 4ல வந்து இந்த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கேரளா. ஸோ கேரளா தான் வந்து இந்த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து சஸ்டைனபிள், டான்ஜிபிள், ரெஸ்பான்சிபிள், எக்ஸ்பெரன்ஷியல், எத்தனிக் டூரிசம் ஹப்ஸ். இது வந்து தமிழ் மாணவர்களாக இருந்தாலும் ஓகே, ஆங்கில மாணவர்களாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லாமல் மற்ற ஸ்டேட்லேருந்து ஸ்கீம்ஸ் விட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஹிந்தியில் விட்டாங்கன்னா ஹிந்திலே படிச்சுக்கணும், இங்கிலீஷ்ல விட்டாங்கன்னா இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கணும். ஸோ அதோட மொழிபெயர்ப்பு வந்து தமிழ்ல வந்து எதிர்பார்க்க கூடாது. அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல சில டைம் ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும். அதனால ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்திலே ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள், டான்ஜிபிள், ரெஸ்பான்சிபிள், எக்ஸ்பெரன்ஷியல், எத்தனிக் டூரிசம் ஹப்ஸ். ஸோ இது வந்து எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட். அவங்க டூரிசம் வந்து இது பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும், டூரிசம் செக்டருக்கு வந்து ஒரு உந்துதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரீட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கேரளா கவர்மெண்ட் தரப்புல லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. பாரக் அகர்வால் has been appointed as the new CEO of. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு ஜிகே கொஸ்டின் மாதிரி ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து தாராளமா இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எதிர்பார்க்கலாம். எல்லாருமே கரெக்டா கூட எழுதலாம், அவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். பராக் அகர்வால் எந்த அமைப்பின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்ஸ், எடிட்டோரியல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. எந்த தரப்புல எல்லாம் வருது அப்படின்னா இப்போ பராக் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து ஐஐடி பாம்பே, சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடி பாம்பேல படிச்ச ஒரு அலுமினி. ஸோ இந்தியன் காலேஜ்ல படிச்ச ஒரு இந்தியன் அலுமினி ஒரு ஃபாரின் ட்விட்டர், சரிங்களா, ட்விட்டர் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது, இது வந்து ஃபாரின் கம்பெனி. அந்த ஃபாரின் கம்பெனியோட சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டருக்கும் அடுத்தது. சரிங்களா, எல்லா இம்பார்ட்டன்ட் இப்போ பிரைம் மினிஸ்டர் மாதிரி. சரிங்களா, அதனால எல்லா இம்பார்ட்டன்ட் டெசிஷனும் இனிமேல் ட்விட்டர்ல யார் எடுப்பானா ஒரு இந்தியரான பராக் அகர்வால் இந்தியாவில் படித்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனமான ஜியண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னிக்கல் ஜியண்ட், அந்த மாதிரி ஒரு ட்விட்டர், இது எல்லாமே ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் ஜியண்ட் தான். இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கம்பெனியில் பிலாங் ஆனதான். எது அப்படின்னா ஃபேஸ்புக் மூணுமே. இப்போ இன்ஸ்டாகிராமு, டெலிகிராம் வராது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இது மூணுமே வந்து ஒரே அம்பர்லா கீழே வந்துச்சு. டெலிகிராம் அது தனியா இருக்கு. ட்விட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி, ஒரு நிறைய பொலிட்டீஷியன், செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதுல வந்து ஒரு இந்தியர் வந்து சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஏன் இந்தியர்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓவா இருக்காரு, அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் சிஇஓன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் இருக்காங்க.
ஆனா இந்தியர்கள் யாருமே அந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னிக்கல் ஜியன்ட்டோட ஃபவுண்டரா இல்ல. அது ஏன்? அவங்க ஏன் ஃபவுண்டரா இருக்க முடிய மாட்டேங்குது? அதை ஏன் அவங்களால உருவாக்க முடியாது? ஆனா அது மேனேஜ் பண்ற அளவுக்கு திறமை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த இந்தியன் எஜுகேஷன் பத்தியும், இந்தியன் எஜுகேஷன்ல என்ன லேக் ஆகுது ஓனர்ஷிப்புக்கு, அவங்க சொந்தமா தொடங்குறதுக்கு வந்து என்னெல்லாம் விஷயங்கள் வந்து இங்க வந்து ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர், பாரக் அகர்வால் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as a new CEO of Twitter. அடுத்ததா, which state has been picked as the most friendly state for film shooting in the International Film Festival of India? இந்திய சர்வதேச திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரைப்பட படப்பிற்கு மிகவும் உகந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி உத்தரப்பிரதேஷ், டி மகாராஷ்டிரா. இந்த நாளில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து வருஷம் வருஷம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நிறைய படங்களுக்கு விருது கொடுப்பாங்க, நடிகர்களுக்கு, துணை நடிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விருதுகள் கொடுப்பாங்க. அந்த விருதுகளில் வந்து ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், அதாவது படம் எடுக்கிறதுக்கு வந்து படப்பிடிப்புக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஈஸியா படம் எடுக்கிறதுக்கு உகந்த மாநிலமா எந்த மாநிலத்தை தேர்வு செய்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு மாநிலமா, இல்ல கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். இன்ஃபேக்ட் நாலுமே பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு நடக்குது. இதுல மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்னு எதை சொல்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் சில கொடுக்கப்பட்டுள்ள யூபி உத்தரப்பிரதேச தான் வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ், சும்மா சமச்சீர் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா வந்து இமேஜ் ஃபார்மேட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். The social reform movement started by ஐயா வைகுண்டர் can be considered as ஐயா வைகுண்டர் அவர்களின் சமூக சீர்திருத்த இயக்கத்தினை நாம் எவ்வாறு கருதலாம்? இவர் வந்து சமரக சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பித்திருப்பாரு. கொஸ்டின் என்ன அப்படின்னா அவர் ஆரம்பித்த இயக்கமானது எந்த டைப்பான இயக்கம்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்னா மீட்பு இயக்கம். இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு இயக்கம். உத்தோப்பியன் மூவ்மெண்ட் கற்பனை உலக இயக்கம். சோசியல் ஈக்குவாலிட்டி இயக்கம் சமூக சமநிலையை நிலைநிறுத்தும் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயக்கம் இருக்கு. இந்த 4 இயக்கம்ல இவரோடது இயக்கம் எந்த எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரைவலிஸ்ட் மூவ்மெண்ட். இதுல இன்னொன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன ரைவலிஸ்ட், சரிங்களா? ரைவலிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, ரைவலிஸ்ட்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இன்னொரு இயக்கம், இன்னொரு மூவ்மெண்ட்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட், ரைவலிஸ்ட் மூவ்மெண்ட், இது ரெண்டு தான் வந்து அப்படியே சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டையும் மேக்ஸிமம் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை ஒன்னா இது வந்து ரிவைவலிஸ்ட், இதை வந்து மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லாட்டி இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த இயக்கத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சீர்திருத்த இயக்கம், அதாவது சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்திருத்தம். இப்ப இருக்க சீர்கெட்ட சமுதாயத்தை வந்து சீர்திருத்தம் வந்திருக்காக அந்த இயக்கம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். இப்ப சமுதாயத்தை வந்து பழையபடி கொண்டு போயிடணும், முன்னாடி இருந்த காலத்துக்கு போயிடணும் அப்படின்னா வந்து அது மீட்பு இயக்கம். இவ்வளவுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற பாருங்களேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ராஜாராம் மோகன் ராயால ஆரம்பித்த பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராயால ஆரம்பிக்கப்பட்ட 1828 இந்த டைம்லயோ 29 இந்த டைம்ல கரெக்டா ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரம்ம சமாஜ் தான் வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இருக்கிறது வந்து சீர்திருத்தம் பண்ணணும். இப்ப சதி இருக்கு, சதியை எடுத்துடணும், சரிங்களா? இப்ப விதவைகள் மறுமணம் வந்து இப்ப அழிக்கப்படாம இருக்கு, விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதிக்கப்படணும். இதுதான் வந்து லாஜிக்கா சொல்றது, சரிங்களா? லாஜிக் ரீசனிங் இதுபடி சொல்றது வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் பழைய காலத்துக்கு போயிடணும், மீட்பு இயக்கம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ். சுவாமி தயானந்த சரஸ்வதியால ஆரம்பிக்கப்பட்ட 1875 ஆரம்பிக்கப்பட்ட ஆரிய சமாஜம் ரிவைவலிஸ்ட் மீட்பு இயக்கத்துக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது ஏன் அப்படின்னா வந்து ஆரிய சமாஜோட மெயினான மோட்டோ என்ன அப்படின்னா கோ பேக் டு வேதாஸ், வேதங்காலங்களுக்கு திரும்பி போயிருங்க, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னா இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருந்து பின்னாடி போயிருங்க, மீட்பு இயக்கம் இதை வந்து நாங்க மீட்பு பழையபடி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறதா மீட்பு இயக்கம். ஸோ இதான் வந்து ரிவைவலிஸ்ட்க்கும் ரிஃபார்மிஸ்ட்க்கும் உண்டான வித்தியாசம். அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கமும் கொடுத்துட்டு இந்த இயக்கம் ரிவைவலிஸ்டா ரிஃபார்மிஸ்டான்னு கேட்கறதுக்கு நிறைய இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில ஐயா வைகுண்டனார் ஆரம்பித்தப்பட்ட அந்த இயக்கம் வந்து ஒரு ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். அடுத்ததா, which constitutional article supports to establish the National Commission for Scheduled Caste? பின்வரும் எந்த அரசியலமைப்பு விதியானது பட்டியல் இன மரபினருக்கான தேசிய ஆணையத்தை ஏற்படுத்த வழிவகை செய்கிறது?
அது வந்து ஆர்டிகல் சரத்து நம்பர் ஒரு 4 சரத்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 335, ஆர்டிகல் 338A, ஆர்டிகல் 338B, ஆர்டிகல் 340. ஸோ இந்த 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்த ஆர்டிகல் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படி அதை வந்து சொல்ற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், சரிங்களா? ஷெட்யூல்டு கேஸ்ட். அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இனி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய நேஷனல் கமிஷன் அந்தந்த தரப்பினருக்காக, இப்போ வந்து இது எஸ்சிக்காக, ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்களுக்காக அவங்களுக்கு எந்தெந்த லாஸ்லாம் அப்ளை ஆகணும், அவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ரிசர்வேஷன்ஸ் பண்ணணும், இனி அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து அவங்களோட வாழ்வு வந்து முன்னேறதுக்காக என்னெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும், அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. அதை யாருக்காவது ஷெட்யூல்டு கேஸ்ட்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த கமிஷன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணையம் அமைத்து அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் வச்சு கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த வகையில இதுல எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு கேட்டா ஆமா, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதே மாதிரி இதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு கேட்டா இதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். ரொம்ப ரீசெண்டா ஆட் பண்ணப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, சட்ட திருத்தம் பண்ணி இதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன், நேஷனல் கமிஷன் ஆஃப் சைல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. இது வந்து ஒரு சட்டம் மூலியமா தான் கொண்டு வந்திருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன? நேஷனல் கமிஷன் டு எஸ்டாப்ளிஷ் த ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 338A. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 338 அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆரம்பித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக பிரித்து ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி கமிஷன் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் நம்பரையும் பிரிச்சிருவாங்க. இது வந்து 338A டீல் பண்ணும். இதே எஸ்டி வந்து 338 சப் கிளாஸ் பி அதை வந்து டீல் பண்ணும். அப்போ இது ஆர்டிகல் 338A அப்படிங்கிறது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். இதே நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு கேட்டாங்க அப்படின்னா, ட்ரைபுன் கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டிகல் 338B தான் ஆன்சர். வாட் இஸ் கால்ட் அஸ் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி? அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிறதோட முதுகு எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம மக்களாட்சி அப்படின்னு கூட தமிழாக்கம் பண்ணி கூட சொல்லலாம். அதாவது மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் இருக்காங்க அப்படின்னா வந்து அது வந்து டெமோக்ரஸி. ஸோ இந்த டெமோக்ரஸிக்கான பேக் போன் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லலாம். இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான். மீடியா, ஆமா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஊடகம் அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸி கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஒரு இடத்துல என்ன நடக்குது நடக்கல அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறது என்ன அப்படின்னா வந்து மீடியா. இப்போ மீடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபை ரொம்ப முக்கியமான விஷயம். டெமோக்ரஸி இருக்கு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடிய இடமானதுதான் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம். இப்போ அது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். எதுக்கு? டெமோக்ரஸி, மக்களாட்சி அப்படிங்கிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கணும் இல்லையா? அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன்ல நிற்பாங்க, அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க, அவங்களாம் அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறையா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், நிறையா இருக்கலாம். மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கலாம். இந்தியாவில் தற்போது ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். இதே யூஎஸ் மாதிரி யூகே மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா டியூவல் பார்ட்டி சிஸ்டம். அங்க வந்து 2 பார்ட்டி மட்டும்தான் இருக்கும். இன்னும் சில கண்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைனா, சவுத் கொரியா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ரஷ்யா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க எவ்வளவு பார்ட்டிஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 1 பார்ட்டி சிஸ்டம். அங்க வந்து வெறும் ஒரு பார்ட்டி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் டெமோக்ரஸிக்கு. ரெப்ரஸன்டேட்டிவ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற எம்பி, எம்எல்ஏஸ், எம்எல்சிஸ், ஈவன் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்போ இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதுகெலும்பா டெமோக்ரஸி, மக்களாட்சியோட முதுகெலும்பா கருதப்படுறது என்ன விஷயம் அப்படின்னா வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மீடியாவை தான் வந்து பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது, when did the 10% reservation for the economically weaker sections came into force? பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமூகத்திற்கான 10% இடஒதுக்கீடானது எப்போது நடைமுறைக்கு வந்தது? உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டா 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன். அந்த 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இந்தியாவில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50%, 49% ரிசர்வேஷன் வந்து இந்தியா தரப்புல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? அது வந்து 50க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து இந்தியா, ஹோல் இந்தியாவுக்கு.
அது போக ஸ்டேட்ல வந்து தனித்தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. அது நம்ம அடுத்த டாபிக், அதை விட்டுருங்க. இப்போ இந்தியாவில் வந்து 50 குறிப்பிட்ட பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 33% வந்து ஓபிசிஸ்க்காக ஒதுக்கியிருப்பாங்க, 10% வந்து எஸ்சிக்காக, எஸ்டிக்காக அதில் 1% ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ரிசர்வேஷன் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல இந்த அப்பர், அதாவது எந்த ரிசர்வேஷனும் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, எந்த ரிசர்வேஷனும் அவங்க வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனும் வாங்காம, ஓபிசி ரிசர்வேஷனும் வாங்காம, பிசி ரிசர்வேஷனும் வாங்காம இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் 10%, அதுதான் வந்து இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். ஸோ அந்த கேட்டகரியில எந்த ரிசர்வேஷனும் இல்லாத மக்கள், அவங்களோட இன்கம் 8 லட்சத்துக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட இடம் 4 ஏக்கருக்கு கம்மியா அவங்களோட இடம் இருக்கு, அவங்களோட சொத்து 4 ஏக்கருக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கான வீடு பாத்தீங்க அப்படின்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியா அர்பன் ஏரியால வந்து இருக்கு அப்படின்னா வந்து இவங்க வந்து அந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு குவாலிஃபைட் ஆயிருவாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரிசர்வேஷன் அவைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அரசியலமைப்புல இல்ல. இப்ப அரசியலமைப்புல கொண்டு வரணும் அப்படின்னா சட்ட திருத்தம் பண்ணி தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி 103வது அமெண்ட்மெண்ட்ல சட்ட திருத்தம் பண்ணி இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது பண்ண டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 14th January 2019, 18th February 2019, 2nd March 2019, 15th April 2019. இது 4, இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 14th January 2019 தான் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 27%, சாரி 27%, எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 22.5%. மொத்தமா இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்ப இது எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 49.5%. 50%க்கு மேல போகக்கூடாது. கரெக்டா 49.50% நிறுத்தியிருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டான அமெண்ட்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா 10 கொடுத்து இந்த ரிசர்வேஷன் எவ்வளவு கொண்டு போயிட்டாங்கன்னா 59.50 ரிசர்வேஷன் கொண்டு போயிட்டாங்க. இப்ப மீதி இருக்க அந்த 40% இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இப்ப ஜென்ரலுக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த 10% பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல இருக்கவங்களுக்கு தான், அந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு. சரிங்களா, இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். எக்ஸாமுக்கு படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப்.